உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம், பணச்செலவு இல்லாத மருத்துவம், எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். பெண்களுக்கு மாதவிலக்கு ஆகின்ற பொழுது சிலருக்கு டிஸ்மெனோரியா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், வலியுடன் கூடிய மாதவிலக்கு. இப்படி வருகின்ற பொழுது மாதவிலக்கு வருவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டுவிடும். த மென்ஸ்ட்ரல் கிராம்ப் என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். மாதவிலக்கு ஆகின்ற பொழுது வயிற்றை கடுத்து வலிப்பது, இடுப்பு வலிப்பது, விட்டு விட்டு ஸ்பாஸ்மோட்டிக் பெயின் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வகையிலே விட்டு விட்டு கடுப்பாக வலிப்பது. இந்த நிலையிலே த ஜிஞ்சிஃபர் அஃபிஷினேல் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற இஞ்சி ஒரு அற்புத மருந்தாகி வலியை தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இஞ்சியை சுத்திகரித்து தோல் சீவி விட்டு அதனுடைய கிழங்கை இடித்து சாறாக்கி ஒரு தேக்கரண்டி அளவு இஞ்சி சாரோடு பால் சேர்த்து, ஒரு டம்ளர் பால் சேர்த்து, போதிய பனங்கற்கண்டு சேர்த்து அதை காய்ச்சி தீநீராக அன்றாடம் 2 வேளை பருகி வருகின்ற பொழுது த மென்ஸ்ட்ரல் கிராம்ப், டிஸ்மெனோரியா என்றெல்லாம் வலியுடன் கூடிய மாத விலக்கை போக்கி மகளிருக்கு அந்த 3 நாட்களும் ஒரு ஆரோக்கியமான பலமான சூழ்நிலையை இது உண்டாக்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சன்ஸ்ட்ரோக் அல்லது ஹீட் ஸ்ட்ரோக் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய ஒன்று. இப்பொழுது கோடை காலம், வெயிலிலே போகின்ற பொழுது தலை சூடாகி, உடல் சூடாகி, சிறுநீர் என்பது வற்றி வியர்வை அதிகமாவதனாலே உடலிலே இருக்கின்ற நீர் சத்துவம் குறைகிறது, உடல் உஷ்ணமாகிறது. இதனாலே காய்ச்சல் காணுவது போன்ற நிலை, வாய் கசப்பு, பசியின்மை, தலை வலி, மயக்கம் போன்ற பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. இந்த சன்ஸ்ட்ரோக் வருகின்ற பொழுது சிலருக்கு மூர்ச்சையாகி மயக்கமுற்று அங்கேயே வீழ்கின்ற நிலையை கூட நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்டவர்களுக்கு வெங்காயச்சாறு, அல்லியம் சீப்பா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற ஆனியன், இந்த வெங்காயத்தை சாறு எடுத்து 1/2 ounce வெங்காய சாரோடு 1 தேக்கரண்டி தேன் சேர்த்து அன்றாடம் 2 வேளை பருகுகின்ற நிலையிலே சில நாட்கள் அல்லது 2 வாரங்கள் பருகி வருகின்ற பொழுது இந்த சன்ஸ்ட்ரோக் என்கின்ற, ஹீட் ஸ்ட்ரோக் என்று கூட சொல்லுகின்ற உடல் உஷ்ணமாவது, மயக்கமாவது, கண்களிலே எரிச்சல் காணுவது, சிறுநீர் தாரையிலே எரிச்சல் சிக்கல் காணுவது, இவற்றிலே இருந்து விடுதலை தந்து உடலை குளிர்ச்சியாக வைத்து கொள்ளக்கூடியது வெங்காயம். குருதி ஓட்டத்தையும் சரி செய்யக்கூடியது வெங்காயச்சாறு என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கறிவேம்பு என்று தமிழிலே சொல்லப்பெறுவது, கறிவேப்பிலை என்று கூட இதற்கு தமிழ் பெயர் உண்டு. கறிவேம்பு, கறிவேப்பிலை, முராயா கொய்னிகி என்று இதற்கு தாவர பெயரை சொல்லியிருக்கிறார்கள். கரி லீஃப் என்று ஆங்கில பெயரை சொல்லியிருக்கிறார்கள். கறிவேப்பாக்கு என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர். சுரவி நிம்பா என்று வடமொழி பெயரை இந்த கறிவேப்பிலைக்கு சொல்லியிருக்கிறார்கள். நிம்பா என்கின்ற பொழுது வேம்பு என்று வடமொழி பெயர் உண்டு. எப்படி வேப்பிலை, தி அசாடிரச்சா இண்டிகா என்று சொல்லக்கூடிய நீம்
வேப்பிலை ஒரு மருந்தாகி பயன் தருகிறதோ அதுபோல கறிவேப்பிலையும் ஒரு சமமான மருத்துவ குணத்தை உள்ளடக்கி இருக்கிறது. ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணங்களை வேம்பும் பெற்றிருக்கிறது. இந்த கறிவேம்பும் பெற்றிருக்கிறது. உணவிலே மணத்துக்காக நாம் சேர்க்கின்ற கறிவேம்பு உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த கறிவேப்பிலையிலே அதிகமான இரும்பு சத்துவம் பொதிந்து இருக்கிறது. இந்த அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகைக்கு ஆட்பட்டவர்கள் அன்றாடம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு கறிவேப்பிலையை உண்டு வருவதனாலே ஒரு மண்டல காலத்திலே அவர்களுடைய HB என்று சொல்லுகின்ற குருதியிலே இருக்கின்ற ஹீமோகுளோபினுடைய அளவு நிச்சயமாக அதிகரிக்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த கறிவேம்பை அடிக்கடி உணவிலே சேர்த்து கொள்ளுவதனாலே துவையலாகவோ அல்லது பொடியாகவோ நாம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுகின்ற பொழுது பல்வேறு கல்லீரல், மண்ணீரல் நோய்களை போக்குவதாக அமைகிறது. ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாய்வு அகற்றியாகவும் கறிவேப்பிலை செயல் தருகிறது. இதில் இருக்கின்ற நார் சத்துவம், ஃபைபர் என்பது மலச்சிக்கலை போக்கி பல நோய்கள் வாராமல் தடுக்கின்ற ஒரு உணவாக விளங்குகிறது. விட்டமின் C செறிந்ததாக விளங்குகிறது. அதோடு கூட பொட்டாசியம், கால்சியம் என்று சொல்லுகின்ற உப்பு சத்துவங்களையும் இது மிகுதியாக பெற்றிருக்கிறது. இந்த கறிவேப்பிலை எப்படி மருந்தாகிறது, என்னென்ன நோய்களுக்கு தீர்வாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு கறிவேப்பிலையை பயன்படுத்தி ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கக்கூடிய மருந்து, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கலை போக்கி அவர்களுக்கு இம்யூனிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய மருந்து, உடலில் ஏற்படும் ஆட்டோ இம்யூனிட்டி ஆக்டிவிட்டியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கறிவேப்பிலை, வெந்தயம், நெல்லி வற்றல், மஞ்சள், மோர். கறிவேப்பிலை நமக்கு பச்சை கறிவேப்பிலை இருந்ததுன்னா அது சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 கொத்து நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கணும். இந்த கருவேப்பிலையோட பூக்கள் கூட நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த கருவேப்பிலையோட பூக்களை எடுத்து நல்லா நம்ம தேங்காய் எண்ணெயில் இட்டு சூரிய வெளிச்சத்தில் வச்சு எடுத்துக்கணும். ஒரு 5-6 நாட்கள் வச்சு எடுத்துக்கிட்டு இந்த தைலத்தை நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு வரும்பொழுது டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும் முடி உதிர்வை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இந்த கருவேப்பிலை பூக்களை நம்ம பயன்படுத்தலாம். கருவேப்பிலை நம்ம ஒரு 4-5 கொத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை இல்லை அப்படின்னா நம்ம கருவேப்பிலை பொடியும் யூஸ் பண்ணலாம். கருவேப்பிலை பொடி ஒரு தேக்கரண்டி அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வெந்தயம் வறுத்துட்டு, இளவறுப்பாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். வெந்தய பொடி ஒரு அரை தேக்கரண்டி அளவு. வெந்தய பொடி ஒரு லாக்ஸேட்டிவாக செயல்படும். அவர்களுக்கு நல்ல சால்யூபிள் ஃபைபராக இருந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாகவும் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் வெந்தயம் இருக்கிறதுனால அது சேர்க்குறோம். இம்யூனிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் விட்டமின் சியோட சோர்ஸாகவும் நம்ம மஞ்சள் பொடி சேர்க்குறோம். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் அளவு. அதே போல் நெல்லிக்காயும் விட்டமின் சியை அதிகப்படுத்தக்கூடிய மருந்து, இரும்பு சத்தை கொடுக்கக்கூடிய மருந்து. நெல்லிக்காய் பொடி ஒரு அரை தேக்கரண்டி அளவு. இதெல்லாம் சேர்த்து நம்ம மோர் விட்டு அரைச்சிடணும். கொஞ்சம் தயிரோட நம்ம தண்ணி விட்டு எடுத்துக்கலாம். ஆடை இல்லாத, ஏடு இல்லாத, கொழுப்பு இல்லாத தயிர் எடுத்து அதோட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இல்லை நம்ம வெண்ணெய் நீக்கின மோர் இருந்ததுன்னா இன்னும் நல்லது. அதிக முடி உதிர்வு இருக்கிறவங்களும் இந்த கருவேப்பிலை ஜூஸ் மோரோட சேர்த்து எடுத்துட்டு வரும் பொழுது முடி உதிர்வு கம்மியாகும். அவர்களுக்கு ஸ்கால்ப்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நெல்லிக்காய் மற்றும் மஞ்சள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது அதை கண்ட்ரோல் பண்ணிடும். கருவேப்பிலை இருக்கக்கூடிய அந்த நார் சத்து மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாகவும் உடலில் உள்ள ஊளை சதையும் அதிகப்படியான கொழுப்பையும் கரையக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். இந்த மருந்து நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு சர்க்கரை சத்தா மாறாம பார்த்துக்கும். அதனால சர்க்கரையின் அளவு மேலும் அதிகரிக்காம இருக்கும். கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, வெந்தய பொடி, நெல்லிக்காய் பொடி மற்றும் மோர் சேர்ந்த இந்த மருந்து தினமும் காலையில ஒருவேளை நம்ம பருகிட்டு வரும்பொழுது 200 ml அளவுக்கு நம்ம பருகிட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுப்படும். உடலுக்கு இம்யூனிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் முடி உதிர்வை தடுக்கக்கூடிய மருந்தாகவும்
ஆட்டோ இம்யூன் ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, வாயின் அரிசி வயிற்று உளைச்சலோடு நீடு ஜுரம் பாயுகின்ற பித்தமும் என் செய்யும் காண். வாயின் அரிசி என்று சொல்லுகின்ற பொழுது சுவையின்மை, வாயினுடைய சுவையின்மை, வாயின் அரிசி, வயிற்றுளைச்சல், வயிற்று சம்பந்தமான பல்வேறு நோய்கள், வயிற்று பொறுமல், வயிற்று வலி, வயிற்று குன்மம் என்று சொல்லுகின்ற எரிச்சல், பசியின்மை, செரிமானமின்மை, இப்படி வயிற்றிலே இருக்கின்ற அத்துணை நோய்களையும் போக்கக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. நீடு ஜுரம் என்று சொல்லுகின்ற பொழுது நீண்ட நாட்பட்ட காய்ச்சல், எந்த காய்ச்சலாக இருந்தாலும் சரி, குறிப்பாக நீண்ட நாட்கள் இருக்கின்ற காய்ச்சலாக மலேரியா, டைஃபாய்டு என்று சொல்லக்கூடிய காய்ச்சலை நாம் சொல்லுவோம். கல்லீரல் பலவீனம் உருகின்ற பொழுது உடலிலே காய்ச்சல் காணும். அவற்றை போக்குகின்ற ஒன்றாக கறிவேப்பிலை விளங்குகின்றது. பாயுகின்ற பித்தமும் என் பண்ணும் காண் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது பித்தம் சுரப்பது, அது எவ்வளவு சுரந்தாலும் சரி, பாய்ந்து வருகின்ற ஒரு நதி போல பித்தம் உடலிலே சுரந்து நம்மை பாதித்தாலும் அது நம்மை ஒன்றும் செய்யாது என்கின்ற வகையிலே இந்த கறிவேப்பிலை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமையுடையது. இது பைல் செக்ரீஷன் என்று சொல்லக்கூடிய பித்த உபரி நீரை தடுத்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இது விளங்குகிறது. அகத்தியர் குணப்பாட நூலிலே இப்படி வாய் சுவையின்மை, வயிற்று உளைச்சல், நீண்டகால ஜுரம், பாய்கின்ற பித்தம், இவையெல்லாம் கறிவேப்பிலையை உண்ணுகின்ற பொழுது அது நம்ம என்ன செய்யும் என்று கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த கறிவேப்பிலையோடு முறையா கொய்னிகி என்று சொல்லுகின்ற கறிவேப்பிலையோடு ஃபெனுக்ரீக் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற வெந்தயம், வெந்தயம் மியூசிலேஜ் என்கின்ற சத்துவத்தை பெற்றிருக்கிறது. ட்ரைகோனெல்லா ஃபைனிகம் என்று சொல்லக்கூடிய வெந்தயம் மியூசிலேஜ் என்று சொல்லக்கூடிய சளி தத்துவத்தை பெற்றிருப்பதனாலே கறிவேப்பிலையோடு சேருகின்ற பொழுது குடலிலே இருக்கின்ற, குடல் சுவரிலே இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடியதாக திகழ்கிறது. வெந்தயம் இரும்பு சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது. கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் போன்ற உப்பு சத்துக்களை அதிகமாக பெற்றிருக்கிறது. நார் சத்துவத்தை மிகுதியாக பெற்று மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு ஃபிலாந்தஸ் எம்பெலிகா என்று சொல்லக்கூடிய நெல்லி வற்றல் என்பது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக, விட்டமின் சி, அயர்ன் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவம் மிகுதியாக அது பெற்றிருக்கிறது. அதனோடு குர்குமா லாங்கா என்று சொல்லக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள், மஞ்சள் ஒரு அற்புதமான ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தையும், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இது பெற்றிருக்கிறது. வீக்கத்தை கரைக்கிறது, வலியை தணிக்கிறது, கிருமி நாசினியாகவும் மஞ்சள் பயன்படுகிறது. உணவுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் என்கின்ற வகையிலே உணவு கெடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த மஞ்சள் விளங்குகிறது. அன்பான நேயர்களே, கறிவேப்பிலை முக்கியமான ஒரு மருந்தாகி, அதனோடு வெந்தயம், மஞ்சள், நெல்லி வற்றல் துணை மருந்தாகி ஒன்றாக சேருகின்ற பொழுது உடலிலே இருக்கின்ற பல்வேறு நோய்களை, குறிப்பாக வயிற்று நோய், பசியின்மை இவற்றை போக்கி உடலுக்கு குளிர்ச்சி தருவது மட்டுமல்லாமல் இரும்பு சத்துவத்தை அதிகப்படுத்தி கல்லீரல், மண்ணீரல் நோய்களை சரி செய்து சிறுநீரை வெளித்தள்ளுகின்ற ஒரு டையூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று நமக்கு ஒரு மாமருந்தாக இந்த தீநீர் விளங்குகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இந்த கறிவேம்பு எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.